வணக்கம் ராபின் ப்ரோ ஆப்பிள் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது iOS 12.2 வந்து உங்களோட ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து iOS 12.2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீக். அண்ட் தேர்ஸ்டே வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் வந்து கேட்டிருந்தேன் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ், யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, உங்களோட ஐஃபோன் மாடல் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கும் அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்ஸை வந்து நான் படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் iOS எப்பொழுதுமே அப்டேட் பண்ணலாம். ஒன்று iTunes யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம், சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா OTAல விதின் உங்களோட ஐஃபோனோட செட்டிங்ஸ் ஜென்ரலில் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தட் எப்பொழுதுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு iOS 12.1.4ல ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ், பேட்டரி இஷ்யூஸ், ஸ்க்ரீன் ஏதாவது ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஹேங் ஆகி கிராஷ் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக iOS 12.2 வந்து iTunes வழியாக அப்டேட் பண்ணலாம். இதுதான் ரெக்கமெண்டட் ஸ்டெப்பும் கூட. நீங்கள் இன்கேஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லை, உங்கள் ஃபோனில் iOS 12.1.4 நல்லபடியாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக iOS 12.2 வந்து OTAல அப்டேட் பண்ணலாம். iTunes வழியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடிய, எரர்ஸ் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் ஃப்ளஷ் பண்ணிட்டு iOS ஃப்ரெஷ் காப்பி வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் காப்பி டவுன்லோட் ஆகி உங்களுக்கு சிஸ்டமில் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா iOS 12.1.4 யூஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடிஞ்சது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 வீக்ஸ் கழிச்சு 12.1.4ல ஜியோ நெட்வொர்க் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கால் ஃபெயிலியர், கால் டிராப்ஸ் அண்ட் பிளாங்க் கால்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. சடனாக வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக என்னால் iOS வந்து பிளேம் பண்ண முடியல. ஸோ என்னோட சர்க்கிளில் ஒரு 1 வீக் வந்து நான் டேட்டா கலெக்ட் பண்ண வரைக்கும் மற்ற ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் இருக்கிறவங்களும் சரி, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, ஜியோ, வோடஃபோன் நெட்வொர்க், ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள கலெக்ட் பண்ண டேட்டா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஜியோவும் வோடஃபோன் தான் வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு சிம் வந்து வோடஃபோனில் போய் மாற்றினதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு நெட்வொர்க் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. தட் இஸ் செட்டிங்ஸில் ஜென்ரலில் ரீசெட்னு கடைசியாக இருக்கும் ஆப்ஷன். அதில் போயிட்டு ரீசெட் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு கொடுத்துட்டு ஃபோன் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ இந்த மெத்தட், ரெண்டு மெத்தடில் வந்து சால்வ் ஆயிருக்கு. ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட் iOS வந்து க்ளீன் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் சால்வ் ஆயிருக்கு. டேட்டா வந்து ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டு அந்த ஓஎஸை வந்து திருப்பியும் iTunes மூலமாக வந்து க்ளீன் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் சால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்டேட் பண்ண மறந்தவங்க, அதாவது iTunes வழியாக அப்டேட் பண்ணாமல் விட்டவங்க க்ளீன் இன்ஸ்டலேஷன் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கு. 12.2 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு ஜியோவில் கால் ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் ஸ்டில் iOS ப்ராப்ளமாக இருக்குமோன்னு எனக்கு ஆசோலேஷனாக இருந்தது. ப்ராப்ளம் கரெக்டாக நேரோ டவுன் பண்ண முடியாமல் இருந்தது. பட் தேர்ஸ்டேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் ட்ராப், கால் ஃபெயிலியர் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஜியோ சைடில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அதனால iOS சைடில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூஸ் ஜியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நான் ஐஃபோன் யூசர்ஸும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட நெட்வொர்க் ஆப்பரேட்டர் கிட்ட ஒரு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உங்க ஏரியாவில் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கா, உங்க பர்டிகுலர் நம்பருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க மேனுவலாக வந்து அவங்க சைட்லேருந்து செக் பண்ணி சொல்லணும். ஸோ அப்போ தான் அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க, அதாவது iOS 12.1.4ல இருந்தாலும் சரி, 2க்கு வந்தாலும் அப்டேட் பண்ணாலும் சரி, பேட்டரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட பேட்டரியோட சைக்கிள் பார்த்துக்குங்க. 80%க்கு கீழே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நேச்சுரல் தான். அது iOS மட்டுமே அதுக்கு ரீசனாக இருக்க முடியாது. ஸோ 80%க்கு கீழே இருக்குது, இல்லை 82, 81% இந்த மாதிரி எட்ஜில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பேட்டரி இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ iOS க்ளீன் இன்ஸ்டலேஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பேட்டரி இஷ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் iOS அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி iTunes வழியாக நீங்கள் அப்டேட் பண்ணுறதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ பேட்டரி ரொம்ப கம்மியாக சைக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, 80%க்கு நியராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து iTunes மூலமாக அப்டேட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், பேசிக் விஷயங்கள். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம யூசரோட கமெண்ட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் என்னென்ன யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, கமெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரவிக்குமார் நடராஜன் அப்படிங்கிறவங்க 6s+ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டரி ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி 6s+ யூசர்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக கொடுக்குறாங்களா
இருக்கான்னு பார்ப்போம். இருந்தது அப்படின்னா பிகாஸ் ஒரு 4 பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு 2-3 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மெயின் ரீசன் அவங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நம்ம முன்ன சொன்ன மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லவ்லின் சனாங்கிறவங்க மை ஐஃபோன் 10 இஸ் அப்டேட்டட், iOS 10.2 வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐஃபோன் 8 அண்ட் அபவ் மாடல்ஸ், ஐஃபோன் 8, 8 Plus, ஐஃபோன் 10, 10R இந்த மாதிரி எல்லாமே வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக ரிலீஸ் ஆனது. மோஸ்ட்லி லேட்டஸ்ட் iOS வெர்ஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நான் ப்ரீவியஸ் iOS அப்டேட் வீடியோக்கு சொன்ன மாதிரியே தான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ராசஸர் வந்து மேக்புக் ப்ரோக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரே இஷ்யூ வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஸ் கிராஷ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், இல்லைன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் iOS வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேட்டஸ்ட் மாடல்ஸ் எதுலையுமே 10, 8 அண்ட் அபவ் மாடல்ஸ் எதுலையுமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் iOS 12.2ல வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. ஸோ 6Sல பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் இஷ்யூ இன் 6S பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னு போட்டிருக்காங்க அச்சு ரவிங்கிறவங்க. பாசிபிளி அவர் சொல்ல வரது 6Sல எனக்கு முன்ன ஹீட் இஷ்யூ இருந்தது, அது வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு, இப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் நான் தப்பா சொன்னேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 6s 64GB நியூ ஃபோன் மாதிரி இருக்குது. 12.2 வந்து நல்லபடியாக இருக்குது. பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெவின் மோரிசன் அப்படிங்கிறவங்க. அண்ட் சாஹிங்கிறவங்க ஐஃபோன் 7 Plus யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 12.2 எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது, லேக் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 6s யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. iOS 12.2 பேட்டரி ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6s மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 6s Plus வந்து நம்ம ஹோல்டில் வச்சிருக்கோம். iOS 12.2 ஐஃபோன் SEக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் போல, என்ன பண்ணலாம்னு சொல்லி மணிகண்டன்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் வரணும், நிறைய யூசருக்கு ஒப்பீனியன்ஸ் வந்தது அப்படின்னா தான் எதுவுமே என்னால் ஃபைனலைஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது, வோடஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஐடியா டவர் வருது, கால் போக மாட்டேங்குது, மெசேஜ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இது கிளியராக வந்து தாமரைக்கான நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி தான் தெரியுது. iOS பிரச்சனைனால உங்களுக்கு மெசேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்க சான்சஸ் இல்லை, கால் ஃபெயிலியர்ஸ் ஆகும், அது ஒரு இஷ்யூ இருக்குது. பட் மற்றபடி iOS இஷ்யூ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்க தான் ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ வோடஃபோன் ஸ்டோரை விசிட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெட்வொர்க் ரீசெட் பண்ணுறத ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்யூஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஐஃபோன் SE நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறீங்க, பட் ஏதோ பேட்டரி டாகிள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. பாசிபிளி நீங்கள் அதை விட்ஜெட் ஏரியாவில் போய் எடிட் பண்ணீங்க அப்படின்னா வரும். கண்ட்ரோல் சென்டர் செட்டிங்ஸில் கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஃபோன் 6 வந்து iOS 12.2 நல்லா இருக்குது, பேட்டரி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க. பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் ஜென்ரலில் பேக்ரவுண்ட் ஆப் ரிஃப்ரெஷ் இருக்கும், அது ஆனில் இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணி வைங்க. அது ஒரு பேட்டரி சேவிங் டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மற்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க, பேட்டரி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி தாஸ் சுபாஷ் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க ஐஃபோன் SE நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அப்டேட் வந்து தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டில் iTunesல அப்டேட் பண்ணுறதை மறந்துடாதீங்க. 6s iOS 12.2 நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அகைன் 6s ஆல் பர்ஃபார்மன்ஸ் வெரி ஸ்மூத்லி, பேட்டரி லைஃப் அமேசிங். ஸோ 6s யூசர்ஸ் பிரச்சனையே இல்லை, தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஐஃபோன் 7 Plus வந்து iOS 12 எவ்ரிதிங் ஃபைன் அப்படின்னு மணிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ரைட். அண்ட் 6s Plus 32GB பேட்டரி பேக்கப் வெல் ஆப்டிமைஸ், ரன்னிங் ஸ்மூத்லி. 4 to 5 times வந்து ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டுக்கு வரும்போது 30% ஆயிரும், பட் இப்போ வந்து 2 times தான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சுபாஷ் மெக்டான் அப்படிங்கிறவங்க. ஸோ பாசிபிளி ரொம்ப ஹெவி யூசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிகாஸ் 6s Plus எல்லாம் பேட்டரி கொஞ்சம் பிகர் பேட்டரி அண்ட் ஒன் டே வந்து எப்படியும் நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு த்ரூ பண்ணிடும். ஸோ பாசிபிளி கேமிங் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக விளாண்டிங்க அப்படின்னா சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 12.2 வந்து இவருக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 5s வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு, பேட்டரி வந்து லிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி கார்த்திக் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் SE ஸ்டாண்ட் பை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. ஸோ ஐஃபோன் SE ஐஃபோன் 6s Plusல வந்து போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு. அண்ட் சசிகுமார் அகைன் ஐஃபோன் SE வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, ப்ரீவியஸ் வெர்ஷனோட 12.1.4 நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ்க்கு வந்து 12.2 பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, பேட்டரி லைஃப் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கு. 6s Plus யூசர்ஸ்க்கு மட்டும் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்கள் 6s Plus யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி 5s இருந்து 6, 6s, 7 Plus இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து iOS 12.2 வந்து பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன சில ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து மறந்துடாதீங்க. iOS 12.2 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல இந்த வீடியோவில் சொல்லுங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.